இந்த மாதிரி சீரியலை பார்த்து குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு தான் உட்காந்து பார்ப்பீங்க. எப்படி மருமக மாமியார் சண்டை போடுறாங்க அப்படின்னு எல்லாம் உட்காந்து பார்க்க தான் நீங்க லாக்கி. அவ்வளவுதான் லிமிட் உனக்கு. இதுதான் லாஸ்ட் உனக்கு. இந்த மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து இருக்கக்கூடாது. உங்ககிட்ட மனசை பேசுவானா? ஏய் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு? ஃபேமிலி இன்னைக்கு என்னோட ஒய்ஃபை வந்து ஃப்ராங்க் பண்ண போகிறேன். ஆக்சுவலி அவங்க மார்னிங்கே வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆக்சுவலி நேற்று நைட்டு வந்து நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நான் வந்து மார்னிங் கிரவுண்டுக்கு போயிடுவேன், அதனால் சீக்கிரம் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லாமல் செஞ்சு வச்சுட்டாங்க. பட் என்னை எழுப்பாமல் எதுவுமே சொல்லவே இல்லை. அதனால் நான் கிரவுண்டு போதும் டைம் ஆகிடுச்சு. இதை வச்சு இன்றைக்கி அவங்ககிட்ட சண்டை போட போகிறேன். ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக சண்டை தான் போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான கண்டென்ட்டை போகிறது நம்ம வியூவர்ஸான உங்களுக்காக மட்டும்தான். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. இதே மாதிரி என்டர்டைன்மெண்டான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கான ப்ராங்க் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் ரெடியாக காத்துக்கிட்டே இருக்கு. வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம எப்படியாவது டென்ஷன் பண்ணி இன்றைக்கி ஓட போகிறோம். நம்ம பார்ப்போம் இருங்க. வர 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 டேய் காலையில் நான் என்ன சொன்னேன்? காலையில் நான் வெளியே போகணும், சாப்பிடணும், ரெடி பண்ணி வையின்னு. ரெடி பண்ணியா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உன் ஃப்ரெண்டு கூட போறேன்ட்டு கிளம்பி போனேன். சாப்பாடு செஞ்சு தானே வச்சிருக்கேன். எங்க செஞ்சு வச்சிருக்கேன்? போய் கண்ணை திறந்து போய் பாரு. செஞ்சு வச்சா எனக்கு தெரியுமா? சொல்ல தேவையில்ல. அந்த ரூம்ல இருக்குன்னு சொல்லணும்ல என்கிட்ட. செஞ்சு வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடுன்னு சொல்லணும்ல. நான் காலையில் என்ன சொன்னேன்? நான் கிரவுண்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் பசியில் போய் அந்த வெயில விளையாடணுமா நான்? ரொம்ப முக்கியமா உனக்கு கிரவுண்டுக்கு போறது? என்ன இறக்குங்க? உன்னைய வந்து கொன்னு குளிக்கல வேணா இறக்குறேன். ஆமா, வாரத்துக்கு ஒரு நாள் தான் உழைச்சிட்டு வாரத்துக்கு போறதே ஒரு நாள் தான். அது கூட போக முடியாதா? சொல்லு. நான் பசிக்கு சொன்னேன். சார் அந்த குழந்தைக்கு கொடுத்தியா காலையில? அந்த குழந்தைக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நான் போனேன். நான் செஞ்சு வச்சுட்டு தான் போனேன். வந்து அப்படியே வந்து உக்காந்துடக்கூடாது. வீட்டில் என்னென்ன இருக்கு இல்லைன்ட்டு நீ தான் போய் பார்க்கணும்னு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நீ செஞ்சியா இல்லையான்னு சொன்னா தானே தெரியும். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம். ஏன் சொல்லணும்? ஏன் நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ தானே கிளம்பி காலையே போயிட்ட. கால் பண்ணா என்ன உனக்கு? சரி நீ வருவே வந்து சாப்பிடுவேன்னு தெரியும். சொல்லணும் இருக்கு இல்லன்னு சொல்லணும். செஞ்சு நான் கால் கேட்டல அப்பயாவது வாய்த்து வந்தியா? வாய் மூடி நீ பாட்டு போற நீ பாட்டுன்னு வர என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு தெரியல. அங்க செஞ்சிருக்கேன் சொன்னா நான் எடுத்து சாப்பிட்டுக்கு போறேன். உன்னால உட்காந்து போட சொல்ல போறேன். இஷ்டத்துக்கு போயிடுறேன். அப்ப நான் எப்ப கிரவுண்டுக்கு போவேன்? கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் எப்ப கிரவுண்டுக்கு போவேன் நானு? ஏன் இன்னைக்கு உனக்கு கிரவுண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்டா என்ன? கல்ல கோயிலுக்கு கூப்பிட்டா வரல, நீ கிரவுண்டுக்கு மட்டும் போக முடியுமா? 6 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நாள் 2 ஹவர் கிரவுண்டு போறதுனால என்ன பிரச்சனை ஆக போகுது இப்போ உனக்கு? அதனால என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னா அப்படியே கிளம்பி போயிடுறது. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ போலையா? நானா இங்க வேலை செஞ்சுட்டே இருக்கேன் வீட்டுல. நீ போலையா? நான் போவேன் தான். அதே மாதிரிதான் நீ 6 நாளுக்கு ஒரு வாட்டி நீ போனா, நான் வந்து 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் போறேன். சரியா? உன்னை யார் போவேன்னா? நான் வேலைக்கு போன அப்புறம் கிளம்பி போ. உனக்கு அந்த ரெடி பண்றதுக்கு உனக்கு அந்த 7வது நாள் நீ ஃபுல்லா ஃப்ரீ தான். நான் ஃப்ரீயா? நாங்க 6 நாளுமே பிஸியா இருக்கமே. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. 6 நாள் நாங்க வீட்டுல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கோமா? நான் சமைச்சு தரலன்னா நீ எப்படி போவ ஸ்கூலுக்கு? நீங்க சமைச்சு கொடுத்துட்டு நீ போ ஃப்ரெண்ட்ஸ் கூட. யார் போவேன்னு சொன்னா? நாங்க போவேன்னு சொல்றோமா? நானும் அவ்வளோ ஸ்கூல் போன அப்புறம் நீ போங்க. யார் போவேன்னு சொன்னது? உங்களை போவேன்னு சொன்னாங்களா? போ. யார் வேணான்னு சொன்னது உங்களை? பேசாத, செஞ்ச அமைதியா இருந்து சொல்லிட்டேன். என்னது அந்த கிச்சன்ல அப்படி என்னதான் செஞ்சு வச்சுங்க? இரு பாக்குறேன். A few moments later. இட்லி மட்டும் இருக்கு, இட்லி பொடி இருக்கு. ஏதோ எல்லாத்தையும் விதவிதமா செஞ்சு வச்சு சொன்னேன். என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. உனக்கு வேணும்னா சாப்பிடு, கஷ்டமா இருந்தா ஹோட்டல்ல ஒரு வாங்கி இட்லி சாப்பிடு. செஞ்சு வைக்கிறதுக்கு தான் காலைல இந்த கூட்டம் உனக்கு. ஆமா, நான் அதையாவது செஞ்சு ஒரு வச்சு நாள் போனல. எல்லார் வீட்லயும் அதுதான் செய்யறாங்க. நீ மட்டும் செய்யல, எல்லார் வீட்லயும் அதுதான் செய்யறாங்க. ஒரு இட்லி மட்டும் செஞ்சு வச்சா இட்லி பொடி நாங்களே ஊத்தி செய்யணும். அதை கலந்தாது வச்சேன் நீ எண்ணெய் ஊத்தி. ஏன் அது கலக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வரணுமா? ஏன் அது கலக்கிறதுக்கு கூட ஒரு ஆள் வரணுமா? ஏன் அதை கொடுத்துட்டு போறதுக்கு என்ன? நான் உன்னை நீ தூங்கிட்டு இருந்த. பின்ன நாங்க எழுப்புனா ஏஞ்சியா? 6 நாள் இருக்கிறதே கொஞ்ச நேரம் தான். அதுல கொஞ்ச நேரம் நாங்க தூங்க தான் முடியும். டெய்லி காலையில எழுந்து நீ கிளம்பல. ஏஞ்சிக்கிற வரைக்கும் என்னால உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன்.
தூங்கி விட்டேன். நான் இட்லி ஊத்தன சரி தூங்கி எழுந்தா நீ சாப்பிட்டுப்பியேன்னு நினைச்சுதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு. தெரியுது, நீ மூடு. நான் போயிட்டு வந்தேன் நான் கோவில். காலையில என்ன சொன்னேன் 6-7 மணிக்கெல்லாம் கிரவுண்டு கிளம்பணும் சொன்னேன். மணி இப்போ என்ன ஆகுது 9 மணி ஆகுது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சாப்பிடாம போனா எனக்கு தலை சுத்தம் எனக்கு முடியாதுன்னு உனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எதுக்கு போகணுன்ற நானு. உங்களுக்கு அதான் சந்தோஷம். சந்தோஷம்னா வெளியே வாங்கி தின்ட்டு போ. அப்ப நீ எதுக்கு வீட்டுல இருக்க? நான் வீட்லயே இல்லையே இன்னைக்கு. அப்ப எதுக்கு செய்யாம இருக்க? அதுக்கு முன்னாடியே பாரு. சொல்லியிருக்கேன் வாங்கலான்ட்டு. இதுதான் உனக்கு ஃபைனல் சொல்லிட்டேன். இதுதான் உனக்கு ஃபைனல் சொல்லிட்டேன். என்ன ஃபைனல்? நான் போனா போதுமே நான் செஞ்சு வச்சுட்டு போனேன். எல்லார் வீட்லயும் செஞ்சு வச்சுட்டு தான் போவாங்க. அது சொல்லிட்டு போலாம்ல. இட்லி செஞ்சு அதுக்கு ஏதாவது சட்னி கிட்னி அரைச்சிட்டு போலாம்ல. டைம் இல்ல. என்ன டைம் இல்ல? அப்படி முன்னாடியே போறவங்க முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு கிளம்பணும். எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க. டைம் இல்ல. நீ என்ன ஸ்பெஷலா இந்த வீட்ல? டைம் இல்ல. டைம் இல்ல. என்ன டைம் இல்ல? டைம் இல்ல. இந்த மாதிரி தேவையில்லாம மரியாதை இல்லாம பேசாத. நீ தான் இப்ப தேவையில்லாம ஆரம்பிக்கிற. நீக்குல டைம் இல்ல இது இல்லன்னா பேசாத சும்மா. நீ தான் ஆரம்பிக்கிற. என்னத்த ஆரம்பிக்கிறாங்க? நீ செஞ்சு வச்சா எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க உன்னை? என்ன வேலை இல்ல? எதையாவது ஒண்ணு. உனக்கு இதுதான் வேலையா? வீட்டுல வேற வேலையே கிடையாது உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சுத்திட்டு வரத வேலையா? மற்ற நாள் சுத்த ஏன் இன்னைக்கு இருக்க வீட்டுல சொல்லதான் சுத்த முடியுமா? ஏன் மற்ற நாள் 6 நாள் சுத்த வேண்டியதானே? மற்ற நாள் நான் காலையில எழுந்து சாப்பாடு செய்யணும், டிஃபன் செய்யணும், இதெல்லாம் எனக்கு வேலை இருக்கு. காலையில எனக்கு கோயிலுக்கு போறதுக்கு டைம் கிடையாது. 9 மணி செஞ்சு நாங்க கிளம்பிடுவோம். நீ 9 மணி மேல என்ன பண்ணிட்டு இருக்க? உட்காந்து சீரியல் தானே உட்காந்து பாத்துட்டே இருக்க? நீ வந்து பாத்தியா? நீ வந்து பாத்தியா? ஐயனா துணை இதெல்லாம் உட்காந்து பாத்துட்டு தானே இருக்க. என்ன சிரிக்கிற? நான் சீரியஸா பேசுறப்போ சிரிக்காத. சிரிக்கிறா நீ? வெக்கமா இல்ல? சரி நீ வந்து பாத்தியா நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன்ட்டு? ஆமா. ரியா இவ பாக்குறாளா இல்லையா? ரியா இங்க வா. இங்க வா கொஞ்சம் இங்க. அப்பா கிட்ட இங்க வா. சீரியல் பாக்குறாளா இல்லையா? இவ வீட்ல சீரியல் பாக்குறாளா இல்லையா? என்னென்ன சீரியல் பாக்குறா? எதிர்நீச்சல். அப்புறம் வேற என்ன சீரியல் பாக்குறா? ஐயனா துணை பாக்குறாளா இல்லையா? பாக்குறது இல்லையா? பாக்குறது இல்ல தானம்மா அம்மா. எதுவுமே பாக்குறது இல்ல தானம்மா. எதிர்நீச்சல் பாக்குற. இதோ குழந்தை சொல்லுது எதிர்நீச்சல் பாக்குறேன்னு. சின்ன சிரிக்காத சின்ன. அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ சிரிக்காத. உனக்கு நான் பாக்குறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனை? டைம் இல்லன்னு சொல்றல. அப்ப எதிர்நீச்சல் மட்டும் உட்கார்ந்து பாக்குறது டைம் இருக்கா? இருக்கு. எனக்கான டைம் நான் ஒதுக்கி நான் பாப்பேன். உனக்கு என்ன சிவகார்த்திகேயன் மூவி எதிர்நீச்சல் பார்த்தாவது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி சீரியலை பார்த்து குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறதுக்கு தான் உட்காந்து பாப்பீங்க. எப்படி மருமக மாமியார் சண்டை போடுறாங்க அப்படின்னு எல்லாம் உட்காந்து பார்க்க தான் நீங்க லாக்கி. அவ்வளவுதான் லிமிட் உனக்கு. இதுதான் லாஸ்ட் உனக்கு. இந்த மாதிரி புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. உங்ககிட்ட மனச பேசுவானா? ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு